அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலமாக வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிக்கையை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது தேர்வு கட்டணங்களை திரும்ப அவங்க ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அப்படி ரீஃபண்ட் பண்ணும்போது யாருக்கெல்லாம் அந்த கட்டணம் கிடைக்கலையோ அவங்க மே 5க்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு சொல்லி மின்சார வாரியம் ஒரு அறிக்கையை விட்டாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னால். ஆனால் அதை இன்னும் யாருமே சரியாக அதை அவங்க பண்ணலை, விண்ணப்பிக்கலைன்னு சொல்லி நேற்று அவங்க அறிக்கையை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 600 ஏஇ போஸ்ட்டும் 500 ஜேஇ போஸ்ட்டும் 1300 கணக்கீட்டாளர் போஸ்ட்டும் 2900 ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வெளியிட்டாங்க. இதுக்கு அப்ளை பண்ணவங்க எண்ணிக்கை எவ்வளவுனா 2,00,000க்கு மேலே அப்ளை பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு தேர்வு கட்டணமாக பொதுவான பிரிவு, அதாவது நம்ம ஜென்ரலில் உள்ளவங்களுக்கு 1000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி அவங்ககிட்ட இருந்தும் ஆட்சியிலிருந்து 500 ரூபாயும் ஃபீஸாக வாங்கிட்டாங்க. ஆனால் மார்ச் மாதம் கொரோனானால என்ன ஆகி போச்சு, இந்த எக்ஸாம் நடத்த முடியலை. அடுத்த ஆண்டு நடந்த தேர்வுகள்னாலும் நடத்தலை. இந்த மாதிரி போயிட்டே இருந்தனால இப்போ என்ன ஆகி போச்சு, தேர்தல் முடிந்து நம்மளுடைய இந்த திமுக கழகம் ஆட்சிக்கு வந்தோடனே மாண்புமிகு அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா எக்ஸாமையும் டிஎன்பிஎஸ்சி மூலம் தான் நிப்பாட்டணும். அதாவது மின் வாரியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஆட்கள் தேர்வை டிஎன்பிஎஸ்சி மூலம் தான் நிப்பாட்டுன்னு சொல்லி அவர் அறிவித்தாங்க. அதனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த தேர்வு அறிவிப்பான என்ன பண்ணுறாங்க, ரத்து பண்ணிவிட்டு ஜூலை மாதம் அதனுடைய 2022 ஜூலை மாதம் மின்சார வாரியம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வசூலிக்கப்பட்ட தேர்வு கட்டணத்தை எல்லாருக்கும் திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டாங்க. மேலும் என்னன்னா, சில பேருக்கு அந்த இது வராமல் இருக்குது. அப்படிங்கும்போது யாருக்கெல்லாம் இந்த அவங்க கட்டணம் திரும்ப வரலையோ அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த டேன் கெட்கோ அதில் போனீங்க அப்படின்னா அப்ளை ரீஃபண்ட் அப்படின்ட்டுருக்கு. அதில் நீங்கள் போய் உங்களுடைய எக்ஸாம் நீங்கள் உங்களுடைய அந்த பதிவு எண்ணையும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆன உடனே அதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஃபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுது. ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரீஃபண்டுன்னு வந்துடுது. ரீஃபண்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய டீட்டெயிலை என்ன பண்ணுதுன்னா கேட்குறாங்க. நீங்கள் அதை அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய அந்த பணத்தை அவங்க போட்டுருவாங்க. அதனால் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி யாருக்கெல்லாம் இன்னும் பணம் வராமல் இருக்கோ அவங்க தயவுசெய்து போய் அதில் அப்ளை பண்ணி உங்களுடைய டேட்டாவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அந்த பணத்தை சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் 1000 ரூபா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூஆர் 500 ரூபா. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதுவுமே அப்ளை பண்ணாமல் டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் இமெயிலில் போய் நீங்கள் டச் பண்ணி அந்த ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் கூட செக் பண்ணி கூட பாருங்கள் இருக்கா இல்லையான்னு. ஸோ ஆனால் விட்டுற வேணாம். ஏன்னா மே 5க்கு வரைக்கும் டைம், அதுக்கு மேலே டைம் கிடையாது, அப்புறம் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இபி எக்ஸாமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஏஇ சிவில், ஏஇ எலக்ட்ரிக்கல், ஏஇ மெக்கானிக்கல் முடிச்ச பசங்களை அந்த ஏஇ போஸ்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு அப்ளை பண்ணாதவங்க எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம தெரியாதுல்ல அப்ளை பண்ணாத யாருன்னு. ஸோ அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஃபண்டு வந்துருந்துச்சுன்னா ஓகே, ஃபண்டு வரலைன்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஃபண்டு வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.